சூரிய மண்டலத்துடைய பல பகுதிகள் கண்டிப்பா நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதுல ஒண்ணு வியாழனை சுத்தி வரக்கூடிய ஒரு நிலவான யூரோப்பா. யூரோப்பாவுடைய தரைக்கு கீழே பிரம்மாண்டமான கடல் இருக்கிறத நம்ம நம்புறோம். இங்க இருந்து பாக்குறத விட டைரக்டா அந்த கிரகத்துக்கு போய் பார்த்தோம்னா இன்னும் பல தகவல் கிடைக்கும்ன்றதுக்காக நாசா ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவெண்ட்டை ரெடியா வச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் வெற்றிகரமா இப்போ லான்ச் ஆயிடுச்சுன்னா அடுத்த 2030ஆம் வருடத்துல கண்டிப்பா நம்ம அந்த கிரகத்துல இருப்போம். நம்மளுடைய சேட்டலைட் இருக்கும். பட் நம்ம அந்த கிரகத்துக்கு சேட்டலைட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனையாக இந்த வீடியோ மூலியமாக அந்த கிரகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். பல வருடங்களா யூரோப்பா நிலவு நம்மளுடைய கனவுகளில் ஒன்றா இருக்கு. இது அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்துது. இங்க இருக்கக்கூடிய பனியினாலான பாறைக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான அதிக ஆழம் இருக்கக்கூடிய பெருங்கடல் இருக்கிறத நம்ம நம்புறோம். ஒரு சிலருடைய தியரி அங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். யூரோப்பா கலிப்பர் கண்டிப்பா இந்த யூரோப்பா அப்படின்ற நிலவுக்கு ரொம்ப பக்கத்துல பறக்கும். பல ரகசியங்களை வெளிக்கொணரும் அப்படிங்கிறது நாசாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட். வியாழன் நிலவுக்கு போகக்கூடிய அதிநவீன விண்கலமான யூரோப்பா கலிப்பர் பனிக்கட்டியை மறைச்சிருக்கக்கூடிய ஏரிகளை ஸ்கேன் செய்யும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அங்கே இருக்கக்கூடிய அதிகமான கரிம மூலக்கூறுகளை பார்த்து அங்கே உறைஞ்சிருக்கக்கூடிய மேற்பரப்புடைய செயல்பாடை அதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டாவை இது கொடுக்கும். யூரோப்பா அதோடைய பனிக்கட்டிக்கு கீழே பல மைல்கள் நீண்டிருக்கலாம். உயிர்கள் ஒருவேளை அங்கே செழிக்கக்கூடிய உலகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணாலுமே அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்டாகவே இருக்குது. ஆனால் இந்த உறைந்த தட்டுக்கு கீழே ஆழமான கடல் மறைஞ்சிருக்குதுன்றது விஞ்ஞானிகளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அது ஒருவேளை ஒரு பரந்த கடலாக கூட இருக்கலாம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கடலையும் விட 2 மடங்கு பெருசாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இந்த பெருங்கடலை உண்மையிலேயே நம்ப முடியாததா இருக்கு. நிலவுடைய மையத்தில் இருந்து உருவாகக்கூடிய வெப்பம் இந்த கடலை சூடா வச்சிருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய பல சூழல்களை இங்க பிரதிபலிக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்குது. சூரிய ஒளி இல்லாம உயிர்கள் அப்படின்றது கண்டிப்பா வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. யூரோப்பாவுடைய இருட்டான கடல் ஒருவேளை அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ நம்ம சும்மா கற்பனை பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப ஆழமான இருளான பகுதியில் உயிர்கள் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கற்பனை. அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம பூமியில் கூட ஆழ்கடலில் கொஞ்சம் கூட வெளிச்சமில்லாத இடத்துல உயிர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை அதே மாதிரியான உயிர்கள் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாசாவோட வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு கோல்டன் பிளேட் இருக்கும். கோல்டன் பிளேட் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பல பொருட்களுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. ஏலியன் ஒருவேளை அது கைக்கு பட்டுச்சுன்னா அந்த பிளேட் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியான ஒரு பொருள் தான் இதுலேயுமே நம்ம பதிக்கப்பட்டிருக்கோம். இந்த யூரோப்பா கலிப்பரில் ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. அந்த பிளேட் கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது. நீங்கள் இப்போ கேள்விப்பட்டீங்க இல்லையா வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 2வது விண்கலமான வாயேஜர் 2 கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாசா சொன்னாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த யூரோப்பா கலிப்பரை பற்றி பார்க்கலாம். இந்த யூரோப்பா கலிப்பரில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை நம்ம வால்ட் பிளேட்டுன்னு சொல்லுவோம். இது மனித குலத்துடைய செய்திகள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உலோகத்தகடு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்மளுடைய நம்பிக்கை, கனவுகள், அறிவியல் சாதனைகளுடைய சின்னம், இன்னும் சில தகவலோட இதை நம்ம தெரியாத அறியாத ஒரு உலகத்துக்கு இந்த பிளேட் எது கொண்டுட்டு போகுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் வாயேஜரில் கோல்டன் ரெக்கார்டு அப்படின்றது இருக்குது. இந்த தங்கத்தகடு நம்மளுடைய பயணத்தை இது நினைவூட்டும். அதே மாதிரி நம்மளுடைய அறிவுக்கான தேடுதலுக்கு இது ஒரு சான்றாகவே இருந்திருக்கு. நட்சத்திரங்களுக்கு நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் இது என்ன ஏதுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம விண்வெளியில் வளர்ந்துட்டோம் அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு. யூரோப்பா கலிப்பர் அப்படிங்கிறது எந்த ஒரு விண்கலமும் இல்லை. இது வியாழனுடைய தீவிர கதிர்வீச்சு ஆழமான விண்வெளியுடைய பனிக்கட்டி குளிர்ச்சியை தாங்குகிற வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். இது கொடுக்கக்கூடிய டசன் கணக்கான தரவுகள், அதாவது அதோடைய டேட்டாஸ் எல்லாமே சேகரித்து நம்மளுடைய பூமிக்கு நமக்கு தெரிகிற மாதிரியான டேட்டாவை கொடுக்கும். பனிக்கு அடியில் இருக்கக்கூடிய பல பொருட்களை இது ஸ்கேன் செஞ்சுட்டே இருக்கும். வாழ்க்கையை பற்றின நம்மளுடைய புரிதலை ஒருவேளை மாற்றுறதுக்கான தகவல் கூட இதில் இருக்கலாம். நிலாவில் இருந்து
செவ்வாய் வரைக்கும், வாயேஜர்லேருந்து விண்வெளியோட தொலைதூர பகுதி வரையும் ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு பணியும் நம்மளுடைய இறுதி கேள்விக்கு நெருக்கமாக நம்மளை கொண்டு போகுது. இது யூரோப்பா கலிப்பர் இந்த மர்மமான கடல் அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்றதுக்கான பார்வையை அமைக்கக்கூடிய ஒரு பாதையாக கூட இருக்கலாம். யூரோப்பா கலிப்பர் ரொம்ப தூரம் போகுது, அங்கே வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் சோலார் அரே அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்தே ஆகணும். யூரோப்பா கலிப்பர் அப்படின்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லலாம், அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது கடுமையான சூழலையும் தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இதை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 16 அடி உயரம், அதோடைய மிகப்பெரிய சோலார் அரே 30 மீட்டர் முழுக்க பரவி இருக்கு. 500 வாட்ஸ் அப்படின்ற அளவை இது உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதோடைய எனர்ஜியை. இது கண்டிப்பாக வியாழனில் இருந்து நம்ம சூரியனை பார்த்தோம்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும். அந்த குறைவான வெளிச்சத்தை பயன்படுத்தியுமே நம்ம சரியாக இதை வாழ வைக்க முடியும். இந்த விண்கலத்துடைய மையத்தில் ரேடியேஷன் வால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வியாழனுடைய தீவிரமான கதிர்வீச்சிலிருந்து அதோடைய முக்கிய கருவிகளை பாதுகாக்கக்கூடிய தடிமனான அலுமினியத்திலான ஒரு ப்ரொடெக்டிவ் எலமெண்ட்னு சொல்லுவான். இது ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உரை. இந்த கருவிகளில் ஸ்பெக்ட்ரோமீட்டர், பனியை ஊடுருவி பார்க்கக்கூடிய ரேடார் மாதிரியான பல கருவிகள் அடங்குது. இது இந்த சந்திரனுடைய மேற்பரப்பை ஸ்கேன் செஞ்சுட்டே இருக்கும். அந்த பனிக்கடியில் இருக்கக்கூடிய பல மாற்றங்களை ஒத்து பார்க்கும். மனிதகுலம் எப்போவுமே அதோடைய ஆர்வத்தினால தான் இயக்கப்படுது. நம்ம வானத்துக்கு கீழே வானத்தை தாண்டி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. நம்ம இருக்கக்கூடிய எல்லா கடலையுமே கடந்து போயிருக்கோம், சந்திரனுக்கு பறந்து போயிருக்கோம். சூரிய மண்டலத்துடைய விளிம்பை கூட இப்போ நம்ம ஆய்வு செய்ய ஒரு விண்கலத்தை அனுப்பி விட்ருக்கோம். அதை நம்ம வாயேஜர்னு சொல்லுவோம். யூரோப்பா கலிப்பர் நம்மளுடைய அடுத்த பெரிய பயணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், ரொம்ப தொலைதூர பயணம்னு சொல்லலாம். இது இந்த நிலவுக்கான பயணம் மட்டுமல்ல, நம்ம நினைக்காத இடங்களை கூட நம்ம வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளாக மாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். விண்வெளியில் ரொம்ப கூலிங்கான இருண்ட பகுதிகளில் கூட யூரோப்பா அதோடைய நம்பிக்கையினால் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். நாசாவோட யூரோப்பா கலிப்பர் ஒரு மிஷனை விட மேலானது. இது ஆராயறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திருப்தி இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் யூரோப்பா கலிப்பர் என்ன தான் பார்க்குது அப்படின்னு. நீங்கள் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலில் வீடியோஸ் செக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா இருக்குது, நீங்கள் நிறைய பார்க்கலாம். தென் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.